இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகத்தை வகுத்து இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த வியூகம் முனைமழுங்கி போயிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மனிதராக வெளிப்பட்டு விட்டார்னு பிரேமலதாவினுடைய கணிப்பு. பிரேமலதா சொல்லி இருக்கிற அந்த கருத்து தான் அதிமுகவுக்கு செக்மெட். எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவி விட்டார் இந்த விவகாரத்தில் என்றுதான் நான் சொல்வேன். பேரத்துக்கான வாய்ப்பை இரு பக்கமும் குறையாமல் பார்த்து கொண்டார் பிரேமலதா என்றுதான் இன்றைக்கு அவருடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு உணர்த்தி இருக்கிறது. இது உண்மையிலேயே நடந்த பேச்சுவார்த்தையாக இருந்தால் அதிமுக தரப்பு திட்டமிட்டு தேமுதிகவை ஏமாற்றி விட்டது என்றுதான் சொல்றேன். தேமுதிகவோடு கூட்டணி தொடர்கிறது. 2026 மாநிலங்களவைக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஏன் ஆண்ட குறிப்பிட்டீங்க? ஆனா எடப்பாடி பழனிசாமியோடு இடம் பெறுவதன் மூலமாக ஏதாவது வெற்றி வாய்ப்புக்கான அறிகுறி இருக்கா? இல்லையே. ஆனா திமுக கூட்டணியில் இடம் பெறுவதன் மூலமாக 100 விழுக்காடு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும். இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவரை அனுப்பி வட மாவட்ட அரசியலை வலிமைப்படுத்தணும்னு அவர் நினைக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் சமூகத்தினுடைய பரம எதிரியாக மாறிட்டார். தனபாலினுடைய அறிவிப்பு என்ன அந்த சமூகத்துக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும்? வட மாவட்டத்துல என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும்? நீங்க யாருக்கும் தெரியாத ஒருவரை அழைத்து அடையாளப்படுத்தவும் இல்லை, உங்கள் கட்சியினுடைய வலிமையான முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் இல்லை. அப்ப இது எதை உணர்த்துதுன்னா, கட்சிக்குள்ள இன்னொரு பவர் சென்டர் வந்துடாம பாத்துக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி தான் உணர்த்தது. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மாநிலங்களவையில 2 பேருக்கான சீட் அதிமுக வசம் இருந்தது. அதுல தேமுதிகவுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருந்த சூழல்ல இல்ல இரண்டுமே அதிமுகவுக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 2026 ராஜ்யசபா சீட் தேமுதிக தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருந்தாலும் தேமுதிக கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்தே உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆனா அந்த உறுதிப்படுத்தினத பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்காத ஒரு நிலை அப்படிதான் இருக்கு. ஜனவரியில தான் நாங்க அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த ராஜ்யசபா சீட்டு கணக்கு என்ன? தேமுதிகவுடைய கூட்டணி அமையுமா? எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகத்தை வகுத்து இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த வியூகம் முனைமழுங்கி போயிருக்கிறது என்பது பிரேமலதா அவர்களினுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு நாடு அறிந்து கொண்டிருக்கிற செய்தியாக மாறி இருக்கிறது. இப்போதே அறிவித்திருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவோடு இருக்குமா இருக்காதா என்கின்ற அந்த ஒரு சந்தேக பார்வை தேமுதிகவின் மீது அதிமுகவுக்கு இருந்தது. அதனால்தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2026 என்று சொன்னதன் மூலமாக ஒரு கன்ஃபர்மேஷனை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வலுவான கூட்டணி அமையும்னு போகிற இடங்களில் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அந்த வலுவான கூட்டணிக்குள் இடம்பெற போகிற கட்சிகள் யார் என்பதை இதுவரை எடப்பாடி பழனிசாமியால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சொன்னார், எஸ்டிபிஐ ஒரு கட்சி தான் போனாங்க. இப்ப அந்த எஸ்டிபிஐ கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. இப்ப தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஜனவரிக்கு பிறகு அறிவிப்போம்னு இன்னைக்கு சொல்லல பிரேமலதா விஜயகாந்த். ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் அதையே தான் சொன்னாங்க. அப்ப ஏற்கனவே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா ஒப்பந்தங்கள் எதுவும் போடல, வாக்குறுதிகள் எதுவும் தரலன்னு அதிமுக தரப்புல சொன்னாங்க. இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் 100 விழுக்காடு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா கூட்டணிக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைச்சிருச்சு, இந்த சீட்டை எடுத்துக்கிட்டாங்க, அப்ப நம்ம கூட்டணியில தொடருவாங்க, தொடர்ந்தாதான் நம்ம இந்த ராஜ்யசபாவை கொடுக்க போறோம்ன்றது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மனிதராக வெளிப்பட்டு விட்டாருன்னு பிரேமலதாவினுடைய கணிப்பு. அவர் யாருக்குமே லாயலா இல்ல, சசிகலாவுக்கும் லாயலா இல்ல, கடைசி காலத்தில் துணை நின்ற ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கும் லாயலா இல்ல. அவ்வளவு ஏன் இந்த கட்சியை காப்பாற்றி கொடுத்து எல்லாமுமாக பின்னாளில் இருந்து இயக்கிய மோடி அமித்ஷாவுக்கு லாயலா இல்லாததுனாலதானே மிரட்டி இவரை டெல்லிக்கு கூப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு டெல்லியினுடைய தரப்பு. அப்ப இதெல்லாம் ஒரு அப்சர்வேஷன்ல பாக்குறாங்க பிரேமலதா. தனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்கிற அந்த செய்தியை அவங்க கன்சிடர் பண்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் ஒரு செக்மேட் வைக்கிறாரு தேமுதிகவுக்கு. நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா எங்களோட கூட்டணி தொடரும், ஏத்துக்கலன்னா உங்களுக்கு ராஜ்யசபா இல்ல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அறிவிப்பை அவர் இன்னைக்கு வெளியிட்டாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா அது கமிட்மெண்ட்,
ஏற்க மாட்டேன்னு சொன்னா அது வந்து திமுகவுக்கு நான் கொடுக்குற கிரீன் சிக்னல். ஆனா ரெண்டையுமே செய்யல. என்னோட டோர் ஓப்பன்லயே இருக்கு. ஜனவரி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்போ பிரேமலதா சொல்லி இருக்கிற அந்த கருத்து தான் அதிமுகவுக்கு செக்மெண்ட். எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவி விட்டார் இந்த விவகாரத்தில் என்றுதான் நான் சொல்வேன் உறுதியாக. ஏன்னா இதை எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருந்தா கூட்டணிக்கு கன்ஃபர்மேஷன், எடுத்துக்கலன்னு சொல்லியிருந்தா திமுக கூட்டணிக்கு போறாங்க, இந்த டோர் க்ளோஸ்னு அர்த்தம். இப்ப 2 டோரையுமே ஓப்பன்ல வச்சுட்டாங்க. பேரத்துக்கான வாய்ப்பை இரு பக்கமும் குறையாமல் பார்த்து கொண்டார் பிரேமலதா என்றுதான் இன்றைக்கு அவருடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு உணர்த்தி இருக்கிறது. இதுல கூடுதலா ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பிரேமலதா இன்னைக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாச்சு, பேச்சுவார்த்தையில எல்லாம் அப்படித்தான் குறிப்பிட்டாங்க. நாங்க வந்து ஏன் வருடம் மென்ஷன் பண்ணலன்னு கேட்டப்ப எங்கள்கிட்ட சொன்னாங்க, வருடம் குறிப்பிடுறது இல்லம்மா, பேச்சுவார்த்தையில இப்படித்தான் சொல்லுவோம் அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையிலேயே நடந்த பேச்சுவார்த்தையாக இருந்தால் அதிமுக தரப்பு திட்டமிட்டு தேமுதிகவை ஏமாற்றி விட்டது என்றுதான் சொல்லணும். நீங்க 2019 வைகோவுக்கு ஒரு ராஜ்யசபான்னு சொன்னாங்க. அப்போ எந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தல்னு தன்னுடைய இதுல ஒப்பந்தத்துல கையொப்பமிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர். 2 கட்சி தலைவர்களும் ஒப்பந்தத்துல கையொப்பமிட்டு இருந்தாங்க. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணிக்கு வந்தார் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் கமலஹாசன். அப்ப கமலஹாசனுக்கு 2026 நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலங்களவைக்கான தேர்தலில் இடம் கொடுக்கப்படும். 2025 மாநிலங்களவைக்கான தேர்தலில் 25க்கான மாநிலங்களவை தேர்தலில் இடம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்துல கையொப்பமிட்டு. அப்ப ஆண்டை குறிப்பிட்டு தான் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவாங்க. அப்ப அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு ஏமாற்றி இருக்கிறார். சரி, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அரசியல் ஞானம் பெற்றவர், அவர் ஞானி, அதனால அவர் சொல்ற கருத்து சரிதான்னா, இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு அதிமுக தரப்பிலிருந்து. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேமுதிகவோடு கூட்டணி தொடர்கிறது, 2026 மாநிலங்களவைக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஏன் ஆண்டை குறிப்பிட்டீங்க? அன்னைக்கு ஆண்டு குறிப்பிட முடியாதுன்னு நீங்க சொன்னது உண்மையா இருந்தா இன்னைக்கு ஏன் நீங்க ஆண்டை குறிப்பிட்டீங்க? அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறவே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ற வரைக்கும் பிரேமலதா சொன்னதுதான் கருத்தாக எடுக்கணும். ஏன்னா இங்க வந்து கருத்து யாருடைய கருத்து நிலைபெறுதுங்கிறது கருத்தை மையப்படுத்தி தான். இவர் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி, எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா தருவதாக சொன்னார்கள், நிச்சயமாக கொடுப்பார்கள்னு பிரேமலதா கடந்த காலத்துல சொன்னப்ப அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலன்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்ப எடப்பாடியுடைய பேச்சு தான் எடுபட்டுச்சு. ஏன்னா என்னங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசவே இல்லைன்னு சொல்றாரு, பொய்யாங்க சொல்ல போறாருன்றது மக்களுடைய பார்வை. இப்போ விஜயகாந்தினுடைய மனைவி வந்து சொல்றாங்க, ஆண்டு குறிப்பிடாம நாங்க வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி மறுக்கவே இல்லையே, அப்படி ஒரு செய்தி இருப்பதாகவே சொல்லலையே, இருந்ததாகவும் சொல்லலையே. அப்போ இதுல வந்து பிரேமலதா சொல்றதுதான் சரி அப்படிங்கிறது தான் பொருள் கொள்ளப்படும். அப்படி ஒருவேளை பிரேமலதா சொன்ன கருத்து தான் சொன்னா திட்டமிட்டு ஏமாற்றியது இன்றைக்கு வந்திருக்கிற அறிக்கையின் மூலமாக அம்பலமாகி இருக்கிறது என்றுதான் சொல்வேன். ஆனா தேமுதிகவுக்கு அதிமுக தான் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 26க்குன்னு அவங்க இதுக்கு முன்னாடியாவது அவங்க வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கோம், இல்லைன்னா இது பண்ணிருக்கோம் அதிமுக உறுதிப்படுத்த தெரிவிக்கல. ஆனா இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல நாட்டு மக்கள் அனைவரும் அறிகிற வகையில 26க்குன்னு அவங்க உறுதி கொடுத்துட்டாங்க. அப்போ 26க்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 26 தேர்தலுக்கு முன்னாடி ஏப்ரல்லயே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் வந்து அதிகம் ராஜ்யசபாக்கு. சோ அதுக்கு முன்னாடியேவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை விட்டுட்டு அவங்க வேற ஒரு கூட்டணியை நோக்கி போனாங்கன்னா கிடைக்கிற ராஜ்யசபா சீட்டும் கிடைக்காம போயிடும்னு சொல்லப்படுது. தேமுதிக ராஜ்யசபா சீட்டு வாங்கி என்ன செய்ய போறாங்க? டெல்லியில போய் அவங்களுக்கு டெல்லியில இப்ப என்ன அவசியம் இருக்கு? சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை நிரூபித்து அந்த கட்சியை மீண்டும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும். விஜயகாந்த் வந்து முதல்ல விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை அந்த கட்சிக்கு கொடுத்தார். அதுதான் முதல் சட்டமன்ற பிரதிநிதித்துவம். அதன் பிறகு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சிச்சு 2011. அதுக்கப்புறம் அந்த கட்சி சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தையே பெறல. 2016 தேர்தல்ல மக்கள் நல கூட்டணியில படுதோல்வி. 2021 டிடிவி தினகரனோடு ஒரு கூட்டணி, அதிலும் படுதோல்வி. அப்போ இப்ப சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை மீண்டும் பெறுவதன் மூலமாகத்தான் அந்த கட்சி குறைஞ்சபட்சம் தன்னுடைய அரசியல் கட்சி என்கிற அந்த அந்தஸ்தையாவது தக்க வச்சுக்க முடியும். இப்ப ஒரு ராஜ்யசபா பெறுவதன் மூலமாக என்ன நடந்துரும்? ஒண்ணு விஜயகாந்துடைய பையன், இல்லைன்னா வந்து சுதீஷ் பிரேமலதாவினுடைய சகோதரர், 2 பேர்ல ஒருத்தர் டெல்லிக்கு போலாம், அவ்வளவுதானே. ஆனா எடப்பாடி பழனிசாமியோடு இடம் பெறுவதன் மூலமாக ஏதாவது வெற்றி வாய்ப்புக்கான அறிகுறி இருக்கா? இல்லையே. ஆனா திமுக கூட்டணியில் இடம் பெறுவதன் மூலமாக 100 விழுக்காடு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும். நீங்க திமுக கூட்டணியில பெறுகிற எண்ணிக்கை இருக்குல்ல, ஒருவேளை திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்துட்டா ஒரு 6 சீட்டு
அதிகபட்சம் 8 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 8 சீட்டுமே எம்எல்ஏ சீட்டு. நீங்க வந்து தொகுதின்னு நினைக்க கூடாது, தொகுதி உடன்பாடுன்னு நினைக்க கூடாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடங்கள்னு நினைக்க கூடாது. ஏன்னா 100 விழுக்காடு வெற்றி பெறுகிற அணியாக அந்த அணி தான் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் நிலை பெறாத அளவுக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். வலுவான கூட்டணியை வைத்திருக்கிறார். எதிர் தரப்புல கண்ணு கட்டிய தூரம் வரை நான் வந்து ஏதோ வந்து இருமாப்போடோ இல்ல திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மமதையிலோ பேசல. அரசியல் ரீதியாக எதிர்கட்சி என்கிற ஒரு கட்சி நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இன்னொன்று, கூட்டணி அமைப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கூட்டணி அமைய மாட்டேங்குது. இவரும் அமைக்கிறதுக்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யல. அப்படியே அமைஞ்சாலும் அது வலுவில்லாத கூட்டணியாகவே இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல களத்துல நின்று வாக்குகளை பெறுவதற்கு தகுதி படைத்திருக்கிற கட்சின்னு 10 கட்சியை பட்டியல் போட்டீங்கன்னா அதுல 8 கட்சி திமுகவோடு இருக்கு, ஒரு கட்சி திமுக இருக்கு, 9 கட்சி. மீதி இருக்கிற 1வது கட்சி யாருன்னு கேட்டா அதுதான் அதிமுக. பாஜகவுக்கு கூட அந்த தகுதி இருப்பதாக நான் கருதல. அப்படி இருக்கிற நிலையில நீங்க இங்க எத்தனை தொகுதி பெற்றால் என்ன, இந்த ராஜ்யசபாவை பெறுவதன் மூலமாக என்ன பயன்? தேமுதிக இன்னைக்கு ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. தேர்தலை கணக்கில் வைத்துதான் அரசியல் கட்சிகள் இயங்குகிறது. யாரு? பிரேமலதா சொன்ன கருத்து. அப்ப நாங்களும் தேர்தலை கணக்கில் வைத்துதான் இயங்குவோம். ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செய்து முடிக்க போறாங்கன்னு தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுவதுதான் தேமுதிகவுக்கு நன்மை பயக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. கொஞ்சம் முயற்சித்தா 90 விழுக்காடு வாங்குற எல்லா இடங்கள்லயும் ஜெயிக்கலாம். 6, 7 இடங்கள் 8 இடங்கள் அதிகபட்சமா வாங்கினா அந்த இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தான் நான் கருதுகிறேன். அப்பனா இன்னைக்கு பிரேமலதா சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது திமுக உடைய பொதுக்குழு கூட்டத்துல இரங்கல் தீர்மானத்துல விஜயகாந்த் இடம்பெற்றதுனால நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதிமுகவுக்கு ராஜ்யசபாவுக்கு கொடுக்காதன் பேர்ல இருந்ததுல வாழ்த்துக்கள் எதுவும் சொல்லல. அப்போ திமுகவுக்கு நன்றி சொல்லி அதிமுக குறித்த எந்த விதமான இதுவும் சொல்லாம ஒரு விமர்சனத்தையும் இல்ல நான் அதிமுக கூட்டணியில இல்ல அப்படின்னு நழுவி போனதை பாக்குறப்போ திமுக கூட்டணி பக்கம் தான் உண்மையாவே நகர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, 100 விழுக்காடு அவங்க வந்து எந்த கன்ஃபர்மேஷனுமே இன்னைக்கு தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுக்கவே இல்லை. அவங்க டோர்ஸ் வந்து ஓபன் டு ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 2 கட்சிக்கும் ஓபன் பண்ணி தான் தன்னுடைய பேரத்தை துவங்குகிறார் பிரேமலதா. நீங்க இன்னைக்கு வந்து நான் இந்த சீட்டை ஏற்கல, எங்களுக்கு இந்த ஆண்டு தான் தருவதாக பேசப்பட்டது, அடுத்த ஆண்டு என்பது ஒவ்வொரு நாளும் அரசியலில் மாறுதலுக்கு உட்பட்டது, எது வேண்டும்னாலும் நடக்கலாம், நடக்கும்போது பார்த்துக்கலாம், அதனால இந்த விஷயத்துல நாங்க தீர்க்கமா இருக்கோம், இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுக்காததனால் இது குறித்து பிறகு பேசலாம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருந்தா அவங்க திமுக கூட்டணிக்கு போறாங்கன்றத உறுதி செஞ்சிருக்கலாம். விஜயகாந்தை பொறுத்தவரையில அவரிடத்துல ஒரு நம்பகத்தன்மை இருந்தது. ஆனா விஜயகாந்தினுடைய மனைவி என்கிற தகுதியின் அடிப்படையில் இவர் இந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறதுக்கு வந்திருக்காரே தவிர இவருக்கு ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த தலைமை என்கிற அந்த தகுதியெல்லாம் இருக்கான்னு கேட்டா 100 விழுக்காடு கிடையாது. அப்போ இவங்க எந்த நேரத்துல எந்த முடிவு எடுப்பாங்கிறத யாரும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கை இல்லாததுனால தானே எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாரு. இல்லைன்னா ஏன் எடப்பாடி பழனிசாமி இந்த பிளானுக்கு போகணும்? இன்னைக்கு பேசின மாதிரி கொடுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு ஒரு ஈஸி அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிருந்திருக்கலாமே. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, ஒருவேளை நம்மள்ட்ட ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு 2026 இவங்க திமுகவோட போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நம்மளால இருந்ததும் ஒரு சீட்டை இழந்தது மாதிரி ஆகி போயிடுமே, அதனால அந்த முயற்சிக்கு நம்ம போக வேணாம், லாக் பண்ணி வச்சு கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு அவர் நினைச்சார். அதான் அவர் எதிர்பார்த்தது. அது நடக்காம போயிடுச்சுன்னு இப்ப நம்ம பாக்குறோம். இப்போ இவங்க வந்து அந்த கூட்டணிக்கான வாய்ப்பை 2 பக்கமும் திறந்து விட்டு இருக்கிறாங்க. ஜனவரிக்கு பிறகுன்னு சொன்னதன் மூலமாக இந்த அறிவிப்பை மறுக்கிறேன் என்று சொல்லாமல் கடந்ததன் மூலமாக மேபி இதை அக்செப்ட் பண்ணிட்டு அதிமுக கூட்டணிக்கும் போகலாம். அப்பதான் திமுகவில் போய் நீங்க பேரம் பேச முடியும். திமுக சொல்லிடுவாங்க விஜயகாந்த் இல்ல, கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு, பாக்குறோம் நாங்க உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை, ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, விசிகாவுக்கே 4 சீட்டு 5 சீட்டு தான் கொடுக்கலான்னு இருக்கோம், மதிமுகவுக்கு 3 சீட்டு 4 சீட்டு தான் கொடுக்கலான்னு இருக்கோம், கம்யூனிஸ்டுக்கு 4 சீட்டு 5 சீட்டு தான் கொடுக்கலான்னு இருக்கோம், அது மாதிரி உங்களுக்கும் 5 சீட்டு தரோம்னு சொன்னா பேர வலிமையை கூட்டுவதற்கு. ஏன்னா தேமுதிகவுக்கு அந்த சான்ஸ் இருக்கு. இப்ப விசிகா போய் அதிமுக கூட்டணியில் நான் இடம்பெறேன்னு சொல்லி பேர வலிமையை கூட்ட முடியாது. ஏன்னா அவங்க பாஜக இடம்பெறுகிற அணியில் இடம்பெற மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் போய் அந்த பேர வலிமையை கூட்ட முடியாது. மதிமுக போய் அதை செய்ய முடியாது. மதிமுக அதிமுக கூட்டணிக்கு போறேன்னா தாராளமா போயிட்டு வாங்கன்னு திமுக அனுப்பிச்சு வச்சோம். ஏன்னா அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, எப்படிப்பட்ட சூழல்ல இருக்குங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. ஆனா தேமுதிகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. பாஜகவோடு கூட்டணி வைக்க முடியாதுன்னு ஒரு சூழல் இருக்கா அவங்களுக்கு? இல்லையே. திமுகவோடு கூட்டணி வச்சு சமூக நீதி அரசியல் பேசணுங்கிற ஒரு சூழல் இருக்கா அவங்களுக்கு? இல்ல. அப்போ அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணாம வச்சுதான் இவங்க பேர வலிமையை கூட்டுறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. அதனால அவர் 2 பக்கமும்
சமமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாயிலை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்க இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் மூலமா ஒரு 2026க்கான தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கிறதா சொல்லப்படுது. தெற்குக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் திமுக ரொம்பவே காய் நகர்த்தல்கள் தீவிரமா எடுக்கிறாங்க. அதனால தெற்குல இருந்து வந்து இன்பதுரையும், வில்சன் அங்க இருக்கிறதுனால அவருக்கு போட்டியாவும் இன்பதுரை எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வடக்குல வந்து விசிக திமுக கூட்டணி பலமா இருக்கிறதுனால அந்த ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதியை டெல்லிக்கு அனுப்பணுங்கிற ஒரு நோக்கத்துல இப்படி எடுத்திருக்காங்க. சோ தேர்தல் வியூகமும் இந்த இதுல அடங்கி இருக்குங்கிறாங்க. இது எடுபடும் நினைக்கிறீங்களா? 26க்கு வெற்றி கொடுக்குமா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவரை அனுப்பி வட மாவட்ட அரசியலை வலிமைப்படுத்தணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அவருடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே தென் மாவட்ட அரசியலை நோக்கி தான் இருந்துச்சு. ஏன்னா அடர்த்தியான வாக்கு வங்கி அதிமுகவினுடைய வாக்கு வங்கி, அதாவது டிக்ளேர்டு ஓட் பேங்க்னு சொல்றாங்கல்ல ஆங்கிலத்துல, அப்படிப்பட்ட வாக்கு வங்கி வந்து முக்குளத்தூர் வாக்கு வங்கியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவிடமிருந்து இடம்பெயர்ந்து இப்ப திமுக பக்கம் நகர்ந்துச்சுங்கிற காட்சிகளை பார்க்கிறோம். ஏன்னா சசிகலாவினுடைய நிலைப்பாடு, ஓபிஎஸ்ஐ இவர்கள் வெளியேற்றியதனுடைய பின்விளைவு, இவையெல்லாம் சேர்ந்து முக்குளத்தூர் சமூகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எனவே இவர் ஒரு ஆன்டி முக்குளத்தூர் லீடரா இருக்காரு. அதனால இவரை வந்து எந்த கட்டத்திலையும் நாம ஏற்கக்கூடாதுன்னு முக்குளத்தூர் அமைப்புகள் ஆங்காங்கே பிரச்சாரம் செய்ததன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தூர் சமூகத்தினுடைய பரம எதிரியாக மாறிட்டாரு. இப்ப அதை வந்து மீட்டுருவாக்கம் செய்யணும். இன்னொன்னு, தென் மாவட்ட அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 சமூகங்களுக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தென் மாவட்ட அரசியலை கையில எடுக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. ஒண்ணு நாடார் சமூகம், இன்னொன்று முக்குளத்தூர் சமூகம். அந்த முயற்சியில தான் அவர் ஈடுபட்டார். ஆனா இப்பவும் முக்குளத்தூருக்கு வாய்ப்பு இல்லைன்ற காட்சிகளை பாக்குறோம் நம்ம. அப்ப தென் மாவட்ட அரசியலை பெரிய அளவுல அவர் நினைச்சது மாதிரி எடுத்திருக்க முடியாது. இப்ப இந்த என்பதுரையினுடைய அறிவிப்பு கூட பெரிய அளவுல அவருக்கு கைகூடி இருக்காது அப்படிங்கிறது தான் வருங்காலத்துல தெரிய போற செய்தி. ஏன்னா நீங்க யாருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கிறது இருக்கு. நீங்க கம்யூனலா ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு கொடுத்துருக்கலாம். என்பதுரை தேமுதிகவிலிருந்து வந்தவர். இந்த கட்சிக்கு என்ன பெருசா பாடுபட்டாரு? அப்ப இந்த கட்சியில சீனியர் லீடர்ஸ் எல்லாம் இப்ப ராஜன் செல்லப்பாவினுடைய பையனுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ராஜன் செல்லப்பா பரம்பரை அதிமுக காரரு. அவருடைய பையன் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து முக்குளத்தூரினுடைய வாக்கு வங்கிய பிடிச்சு நிறுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் செய்யப்படல. அப்ப சிவகங்கையில ஒரு பெரிய பின்னடைவு இருக்கு கட்சிக்கு. சிவகங்கையில வலுவா இருந்த கட்சி இன்னைக்கு அந்த கட்சி வந்து ஒரு வீக்கா இருக்கு. அப்படிங்கிறப்ப அங்கிருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் இல்லைன்னா ஏதாவது முகம் தெரிந்திருக்கிற நாடார் சமூகத்தை சேர்ந்த அதிமுகவினுடைய பிரபலங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் இல்லை. அதனால இந்த அறிவிப்பு என்பது பார்ப்பதற்கு வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகத்தை வகுத்துட்டாரோன்னு தெரியுமே தவிர இது பெரிய அளவுல பயன் தராது. இது பெரிய அளவுல கை கொடுக்காது. இப்ப முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் செலக்ஷனை ரொம்ப அழகா பண்ணாரு. அப்துல்லாவுக்கு போக வேண்டிய வாய்ப்பு, அப்துல்லா மாநில அரசியலுக்கு வர்றாரு, அவரை மாவட்ட செயலாளர் ஆக்கணும், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் ஆக்கணுங்கிற மாதிரியான ஒரு வியூகங்களை வகுத்திருக்காங்க. அப்ப வேற யாரு ஒரு மைனாரிட்டியை போட முடியும்? தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் மைனாரிட்டி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற அந்தஸ்தை இன்னைக்கு சல்மாவுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இன்றைக்கு தேடி கொடுத்திருக்கிறாரு. அப்போ அதை கரெக்டா எடுக்கிறாரு பிக் பண்ணி. இங்க பாத்தீங்கன்னா சேலத்துல ஏற்கனவே அண்ணன் செல்வ கணபதி நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சரா இருக்காரு. அப்ப எஞ்சி இருக்கிற ஆளுமைன்னு பார்த்தா யாரு? எஸ்ஆர் சிவலிங்கம் மட்டும்தான். சரி, எஸ்ஆர் சிவலிங்கத்தை தூக்கு. ஏன்னா சேலத்துல கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியிருக்கு, இன்னும் ஸ்ட்ராங்கா திமுகவை நிலைநிறுத்த வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மாவட்டம். சொந்த மாவட்டத்துக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை கொடுப்பதற்கு அதிகார மையங்களை உருவாக்கணும். அதற்காக இருந்த ஒரே ஒரு எஞ்சி இருந்த ஆப்ஷனு எஸ்ஆர் சிவலிங்கம். அவரையும் தூக்கி போறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து அதை சக்சஸ்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு போறாரு, அதை வெற்றிகரமாக நகர்த்திட்டு போறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வியூகங்களை வகுக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த வியூகங்கள் எல்லாம் பின்னாளில் முளைமொழுங்கி போகிற அளவுக்கு வியூகங்களை கூர்மையாக வகுக்க தெரியாமல் வியூகம் வகுப்பதில் தோல்வியை தழுவி இருக்கிறாருங்கிறதான் தேமுதிக விவகாரத்திலையும் பாக்குறோம். இப்ப இந்த 2 கேண்டிடேட் செலக்ஷன்லயும் பாக்குறோம். இது என்ன பெரிய பயனை கொடுத்துரும் நினைக்கிறீங்க? தனபாலினுடைய அறிவிப்பு என்ன அந்த சமூகத்துக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும்? வட மாவட்டத்துல என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும்? தனபாலை யாருக்காவது தெரியுமா? தனபால் யாருக்காவது பரிச்சயமான நபரா இருக்கிறாரா? இதெல்லாம் ஜெயலலிதா காலத்து அரசியல். ஜெயலலிதா வந்து திடீர்னு யாருன்னே தெரியாம ஒருத்தரை கூட்டு வருவாங்க, அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அப்படி ஒரு செயலை செய்வதன் மூலமாக சாமானிய தொண்டனையும் அங்கீகரிக்கிறார் ஜெயலலிதாங்கிற அந்த பேரை அவங்க பெற்றாங்க. அன்னைக்கு அந்த லீடர் உலக அளவில்
பிரசித்தி பெற்றிருக்கிற தலைவரா இருந்தார். ஜெயலலிதா என்கிற அந்த டால் லீடருக்கு ஒரு கரிஷ்மா இருந்தது, அந்த லீடருக்கு ஒரு பெரிய அறிமுகம் இருந்தது, அவருக்கென்று ஒரு தொண்டர்கள் கூட்டம் இருந்தது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல, எடப்பாடியும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாருன்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல், குடும்பமா வந்து ஸ்டாலின் குடும்பத்தை தாண்டி மத்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மூத்த தலைவர்கள் அவங்களோட வாரிசுகள் தான் வராங்க. ஆனா அதிமுக அப்படி இல்ல பாருங்க. அதிமுக அடிமட்ட தொண்டனுக்கு கூட எப்ப என்ன வாய்ப்பு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு ஜெயலலிதா பாணியை அவரும் பின்பற்றாரு. அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக வந்து காலங்காலமாக யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க? வாரிசுகளுக்கு தான் வாய்ப்பு. இப்ப சல்மாவை அறிவிச்சிருக்காங்களா? அவங்க அப்பா திமுக காரரா? எந்த பொறுப்புல இருந்தாரு? அவங்க அம்மா திமுக இருந்தாங்களா? எந்த பொறுப்புல இருந்தாங்க? யாரும் கிடையாது. அப்போ நீங்க எஸ்ஆர் சிவலிங்கத்தினுடைய பின்புலத்தை எடுத்து பாருங்க. இப்ப இந்த அறிவிப்புல இருந்தே நம்ம பார்ப்போமே என்ன பெரிய பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க தஞ்சாவூர் நாடாளுமன்றத்துக்கு முரசொலின்னு ஒரு கேண்டிடேட்டை போட்டாரு, இப்ப ஜெயிச்சிருக்காரு அவரு. அவர் என்ன பெரிய பின்புலம்? அவங்க அப்பா என்ன மாவட்ட செயலாளராக இருந்தவரா? ஒண்ணும் கிடையாது. இப்படி என்னால வந்து ஒரு பெரிய உதாரணங்களை ஒரு பட்டியல் போட்டே சொல்ல முடியும். நீங்கள் முதல்ல உங்களுடைய தலைமைத்துவத்தை நிரூபித்து விட்டால் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, ஜெயலலிதாங்கிற லீடருக்கு ஒரு டால் ஃபேஸ் இருந்துச்சு, அந்த அம்மையாருக்கு ஒரு கரிஷ்மா இருந்துச்சு, அந்த அம்மையார் செய்தால் அது மக்களிடத்துல எடுபட்டுச்சு. நீங்க இன்னும் அந்த நிலைக்கு வரவே இல்லைன்னு சொல்றேன். அப்போ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பலத்தை நீங்க எதன் பொருட்டு நிரூபிப்பீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தலகர்த்தர்களை நிலைநிறுத்திக் கொள்வதன் பொருட்டு தான் நீங்க நிரூபிக்கணும். அப்ப அந்த தலகர்த்தர்கள் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாமானியர்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துகிறேன்ற முயற்சிக்கு வந்தீங்கன்னா, அப்படியே நீங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா? 2 பேருமே எக்ஸ்எம்எல்ஏ, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். என்பதுவரை எல்லாருக்கும் நல்லா தெரியும், விஜயகாந்தோட இருந்தவர்ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் ஒரு வக்கீலு, அதிமுக வழக்குகளுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு போறாருன்றது தெரியும், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாருன்றது தெரியும். இப்படி ஒருவரை கூட்டு வந்தா நீங்க வந்து எங்க கீழ்நிலையிலையும் போகல, மேல்நிலையிலையும் போகல, நடுவுல நிக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து யாருக்கும் தெரியாத ஒருவரை அழைத்து வந்து அடையாளப்படுத்தவும் இல்லை, உங்கள் கட்சியினுடைய வலிமையான முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் இல்லை. அப்ப இது எதை உணர்த்துதுன்னா, கட்சிக்குள்ள இன்னொரு பவர் சென்டர் வந்துடாம பாத்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு தான் உணர்த்துது. நீங்க யாருக்கும் அதிகாரம் பெரிய அளவுல வந்துடக்கூடாது. யாராவது இன்னொரு முறை அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா நம்மோடு நிற்கிற தலகர்த்தர்கள் நிற்காமல் போய் விடுவார்கள், அங்க ஒரு அணி உருவாயிடும், அங்க ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ மாறிடும். அதனால இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்க வேண்டாம் என்று கருதி சுயநலமாக எடுத்திருக்கிற முடிவு என்றுதான் மக்கள் பார்ப்பார்களே தவிர, பெரிய அளவில் இது அரசியல் ரீதியாக பயன் தரும் என்று மக்கள் ஒருபோதும் கருதவும் மாட்டார்கள். நிச்சயமாக அது பயன் தராது என்றுதான் சொல்றேன். வியூகம் பலிக்குதா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். தேமுதிகவும் எந்த பக்கம் நகர்றாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி 2 பக்கமும் கதவுகளை திறந்து வச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.